ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுகின்ற 30 ஆங்கில வாக்கியங்களை பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து டிட் எப்படி பயன்படுத்துவது, டிட் பயன்படுத்தி பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஷன் சென்டென்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிற போகிறோம். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்டென்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றும் ஒரு லைக்கையும் போட்டுருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, சென்டென்ஸை பார்ப்போம். ஐ டிட் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க். நான் எனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். ஐ டிட் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க். நான் எனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். ஷீ டிட் ஹெல்ப் மீ yesterday. அவள் நேற்று எனக்கு உதவினாள். ஷீ டிட் ஹெல்ப் மீ yesterday. அவள் நேற்று எனக்கு உதவினாள். He did go to school. அவன் பள்ளிக்கு சென்றான். He did go to school. அவன் பள்ளிக்கு சென்றான். We did enjoy the movie. நாம் திரைப்படத்தை நன்றாக ரசித்தோம். We did enjoy the movie. நாம் திரைப்படத்தை நன்றாக ரசித்தோம். We did enjoy the movie. நாம் திரைப்படத்தை நன்றாக ரசித்தோம். இங்கே டிட்ன்ற வேர்ப் பார்த்தீங்கன்னா டூவோட பாஸ்ட் ஃபார்ம். டிட்னு வந்தாலே அது ஒரு இறந்த கால வாக்கியமாக தான் இருக்கும். ஓகே, மைண்டில் நல்லா வச்சுக்கிறோங்க. என்னோட சேர்ந்து ரிப்பீட்டட்லி நீங்களும் இந்த வாக்கியங்களை சொல்லிக்கிட்டே வாங்க. They did call you in the morning. அவர்கள் காலை வேளையில் உங்களை அழைத்தனர். They did call you in the morning. அவர்கள் காலை வேளையில் உங்களை அழைத்தனர். They did call you in the morning. அவர்கள் காலை வேளையில் உங்களை அழைத்தனர். You did a great job. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். You did a great job. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். You did a great job. நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் அல்லது நன்றாக செய்தீர்கள் அப்படின்னு சொல்லலாம். I did tell the truth. நான் உண்மையைத்தான் சொன்னேன். I did tell the truth. நான் உண்மையைத்தான் சொன்னேன். I did tell the truth. நான் உண்மையைத்தான் சொன்னேன். She did complete the project. அவள் திட்டத்தை முடித்து விட்டாள். She did complete the project. அவள் திட்டத்தை முடித்து விட்டாள். She did complete the project. அவள் திட்டத்தை முடித்து விட்டாள். He did work hard. அவன் கடுமையாக உழைத்தான். He did work hard. அவன் கடுமையாக உழைத்தான். He did work hard. அவன் கடுமையாக உழைத்தான். We did meet him last week. நாங்கள் அவரை கடந்த வாரம் சந்தித்தோம். We did meet him last week. நாங்கள் அவரை கடந்த வாரம் சந்தித்தோம். We did meet him last week. நாங்கள் அவரை கடந்த வாரம் சந்தித்தோம். சரி, இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த 10 வாக்கியங்களுமே பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ அடுத்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் 10 பார்ப்போம். அதுக்கடுத்து கொஸ்டின் சென்டென்ஸ் 10 பார்ப்போம். நெகட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம செய்ய போகிறோம்? ஜஸ்ட்டு டிட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாட் சேர்க்க போகிறோம். நாட் சேர்க்கறது மூலியமாக ஒரு சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். ஓகே, இங்கே பாருங்கள். ஐ டிட் நாட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவு சாப்பிடவில்லை. ஐ டிட் நாட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவு சாப்பிடவில்லை. ஐ டிட் நாட் ஈட் பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவு சாப்பிடவில்லை. She didn't come to class. அவள் வகுப்புக்கு வரவில்லை. She didn't come to class. அவள் வகுப்புக்கு வரவில்லை. She didn't come to class. அவள் வகுப்புக்கு வரவில்லை. இங்கே இந்த didn'tன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து did notோட ஷார்ட் ஃபார்ம் தான் அது. She did not come to class அப்படின்னாலும் சேம் அதே அர்த்தம் தான். ஓகே, He did not understand the question. அவன்
கேள்வியை புரிந்து கொள்ளவில்லை. He did not understand the question. அவன் கேள்வியை புரிந்து கொள்ளவில்லை. He did not understand the question. அவன் கேள்வியை புரிந்து கொள்ளவில்லை. We didn't watch that show. நாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கவில்லை. We didn't watch that show. நாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கவில்லை. We didn't watch that show. நாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கவில்லை. Didn't என்ன? Did notோட ஷார்ட் ஃபார்ம். நல்லா நினைவில் வச்சுக்கிறோங்க. They did not play cricket yesterday. அவர்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடவில்லை. They did not play cricket yesterday. அவர்கள் நேற்று கிரிக்கெட் விளையாடவில்லை. இதை நாம they didn't play cricket yesterday அப்படின்னு சொல்லலாம். ஓகே. You didn't call me. நீங்கள் என்னை அழைக்கவில்லை. You didn't call me. நீங்கள் என்னை அழைக்கவில்லை. You didn't call me. நீங்கள் என்னை அழைக்கவில்லை. இப்போ யாராவது வந்து கேட்குறாங்க, நீ ஏன் என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரல அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லலாம், You didn't call me அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்னை அழைக்கவில்லை. I didn't go to the market. நான் சந்தைக்கு செல்லவில்லை. I didn't go to the market. நான் சந்தைக்கு செல்லவில்லை. I didn't go to the market. நான் சந்தைக்கு செல்லவில்லை. She did not answer the phone. அவள் தொலைபேசிக்கு பதில் தரவில்லை. She did not answer the phone. அவள் தொலைபேசிக்கு பதில் தரவில்லை. She did not answer the phone. அவள் தொலைபேசிக்கு பதில் தரவில்லை. He didn't speak to me. அவன் என்னிடம் பேசவில்லை. He didn't speak to me. அவன் என்னிடம் பேசவில்லை. He didn't speak to me. அவன் என்னிடம் பேசவில்லை. We did not attend the meeting. நாம் கூட்டத்திற்கு செல்லவில்லை. We did not attend the meeting. நாம் கூட்டத்திற்கு செல்லவில்லை. We did not attend the meeting. நாம் கூட்டத்திற்கு செல்லவில்லை. We did not attend the meeting. நாம் கூட்டத்திற்கு செல்லவில்லை. சரி, ஓகே. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கொஸ்டின் சென்டென்ஸ் பார்ப்போம். இறந்த காலத்தில் ஒரு கேள்வி அமைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? டிட்டை தூக்கி முன்னாடி போட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், அவ்வளவுதான். இங்கே பாருங்க, டிட் யூ ஈட் லஞ்ச்? நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீர்களா? டிட் யூ ஈட் லஞ்ச்? நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீர்களா? டிட் யூ ஈட் லஞ்ச்? நீங்கள் மதிய உணவு சாப்பிட்டீர்களா? டிட் ஷீ கால் யூ? அவள் உங்களை அழைத்தாளா? டிட் ஷீ கால் யூ? அவள் உங்களை அழைத்தாளா? டிட் ஷீ கால் யூ? அவள் உங்களை அழைத்தாளா? டிட் ஹீ ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க்? அவன் தனது வேலையை முடித்தானா? டிட் ஹீ ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க்? அவன் தனது வேலையை முடித்தானா? டிட் ஹீ ஃபினிஷ் ஹிஸ் ஒர்க்? அவன் தனது வேலையை முடித்தானா? டிட் தே கோ டு த பார்ட்டி? அவர்கள் விருந்துக்கு சென்றார்களா? டிட் தே கோ டு த பார்ட்டி? அவர்கள் விருந்துக்கு சென்றார்களா? டிட் தே கோ டு த பார்ட்டி? அவர்கள் விருந்துக்கு சென்றார்களா? டிட் வி வின் த மேட்ச்? நாம் போட்டியில் வெற்றி பெற்றோமா? டிட் வி வின் த மேட்ச்? நாம் போட்டியில் வெற்றி பெற்றோமா? டிட் வி வின் த மேட்ச்? நாம் போட்டியில் வெற்றி பெற்றோமா? டிட் யூ see the doctor? நீங்கள் டாக்டரை பார்த்தீர்களா? டிட் யூ see the doctor? நீங்கள் டாக்டரை பார்த்தீர்களா? டிட் யூ see the doctor? நீங்கள் டாக்டரை பார்த்தீர்களா? டிட் she come late? அவள் தாமதமாக வந்தாளா? டிட் she come late? அவள் தாமதமாக வந்தாளா? டிட் she come late? அவள் தாமதமாக வந்தாளா? டிட் he read the book? அவன் அந்த புத்தகத்தை படித்தானா? டிட் he read the book? அவன் அந்த புத்தகத்தை படித்தானா?
டிட் ஹீ ரீட் த புக்? அவன் அந்த புத்தகத்தை படித்தானா? டிட் வி மிஸ் த பஸ்? நாம் பஸ்ஸை தவறவிட்டோமா? 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 டிட் இட் ரெயின் எஸ்டர்டே? நேற்று மழை வந்ததா? டிட் இட் ரெயின் எஸ்டர்டே? நேற்று மழை வந்ததா? டிட் இட் ரெயின் எஸ்டர்டே? நேற்று மழை வந்ததா? ஓகே காய்ஸ், இன்றைய 30 வாக்கியங்களை நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் ஒரு 30 வாக்கியங்களோட ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லெசனோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டிட் அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணி போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலதிகமாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். அதற்கு பெல் ஐக்கனையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.